லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னாங்க, லக்னத்துக்கு 2ல ராகுங்க. பொதுவாக எல்லாரும் கல்யாணம் பண்ண போகும்போது சரி, எல்லாரும் லக்னத்துக்கு 2ல ராகு இருக்குங்க. குடும்பஸ்தானம் எப்படி இருக்கும், குடும்பம் நல்லா அமையுமா, இல்லை கல்யாணம் ஆகுமா அப்படிங்கிறதுலாம் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகம். இப்போ அதே சந்தேகம் நான் சொல்றது, லக்னத்துக்கு 2ல ராகு இருந்து கல்யாணம் ஆகி நல்லா இருக்கிறவங்களையும் நம்ம பார்க்கணும். என்ன வித்தியாசம் அப்படின்னா, லக்னத்துக்கு 2ல ராகு இருக்காரு. இந்த ராகுவை செவ்வாயோ சனியோ பார்க்கலைங்க. அந்த ராகு இருக்கு வீட்டதிபதி உச்சமாவோ ஆட்சியாவோ இல்லைன்னா நட்பு வீட்லையோ, நான் சொல்றது ராகு இருக்கு வீட்டதிபதி உச்சமா ஆட்சியா இருக்கணும் கூட அவசியம் இல்லை. நட்பு வீட்டுல இருந்தா கூட போதும். இருந்துட்டாங்க இந்த ராகு திசை நல்ல அமைப்புகளை அவங்களுக்கு அந்த ஜாதகத்துல அவங்களுக்கு கொடுத்துருங்க. குடும்பஸ்தானமும் நல்லா இருக்கு. இதுதாங்க வித்தியாசம். 2ஆம் இடத்துல சுப பாவக்கரை இருக்கிறனால பண வரவு இருக்காது, அதெல்லாம் கிடையாது. இந்த ராகு நினைச்சாருன்னா, நல்ல நிலைமையில இருந்தாருன்னா, அவங்களுக்கு பிறப்புல இருந்தே ரொம்ப நல்லாவே இருக்கும். ராகு திசை வந்தாலும் நல்லா இருக்கும். இப்போ அதே கல்யாணம் டைவர்ஸே ஆயிடுச்சுங்க, கல்யாணம் குடும்பம் சரியா அமையலைங்க, அதே 2ல ராகு தாங்க. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? நான் சொல்றது அதுல வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ராகு செவ்வாயோ சனியோ பார்ப்பாங்க. 7ஆம் அதிபதி கெட்டு போயிருப்பார், அதை பார்க்கணும் நீங்க. அப்படி இருந்தா தான் டைவர்ஸ் இதெல்லாம் வரும். இதுக்கும் இந்த இடத்துல ராகுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதாவது 7ஆம் அதிபதியும் கெட்டு இந்த 2ஆம் வீடு ராகு இருக்கும் வீட்டதிபதியும் நீசமாகி இந்த ராகு விஷயம் நடக்கும். அந்த மாதிரி இருந்தா தான் இப்படி வரும். இல்லைங்க ராகு நல்லா இருக்கிறாருங்க, அவர் யாருமே பார்க்கலைங்க, ராகு இருக்க வீட்டதிபதி சூப்பரா அவங்க ஜாதகத்துல ராகு செய்றாங்க, எல்லாமே பண்ணும். இதுதாங்க. அதுவும் லக்னத்துக்கு 2ஆம் வீடு சுப வீடா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சொல்ல வேண்டியதே இல்லை, ரொம்ப நல்லா நடக்குங்க. கல்யாணம் ஆன புதுசுலேயே ராகு திசை வந்தாலும் சரி, அவங்களுக்கு கெடுதல்கள் நடக்காது. டைவர்ஸோ எப்படி சொல்றது, புரிஞ்சுக்காம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதோ இந்த மாதிரி எதுவுமே ராகு கொடுக்க மாட்டார். நன்மைகளை தான் கொடுப்பார். நீங்க லக்னத்தை உங்க ஜாதகத்தை எடுத்துப்பாரு சரி, அந்த மாதிரி 2ல ராகு இருந்து உங்களுக்கு குழப்பமா இருக்குன்னா நீங்க சொல்லுங்க, என்னங்கிறது நான்